குளத்தூர் வட்டம் படப்பை ஊராட்சியில பெரியார் நகர் பகுதியில ஊராட்சிக்கு சொந்தமான அந்த இடத்துல புஷ்பகிரி சாலையில அமைஞ்சிருக்குது. அந்த இடத்துல படப்பை பஞ்சாயத்து முழுவதும் இருக்கக்கூடிய குப்பைகளை சேகரிக்கப்படுகின்ற குப்பைகளை கிட்டத்தட்ட படப்பை ஊராட்சியில ஒரு 75,000 மக்கள் இன்னைக்கு படப்பையில வாழறாங்க. அது எல்லாமே ஆரம்ப சுகாதார நிலையம், மருத்துவமனைகள், வியாபார அந்த கடை வீதியில் இருக்கக்கூடிய கடைகள், இப்படி படப்பை ஊராட்சி முழுவதும் மிகப்பெரிய பஜாரா இருக்கக்கூடிய இந்த பகுதியில எல்லா இடங்களிலும் சேகரிக்கப்படுகின்ற குப்பை அந்த புஷ்பகிரி சாலையில அந்த பெரியார் நகர் பகுதியில கொட்டுறாங்க. இது கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக அங்க குப்பையை கொட்டி கிட்டத்தட்ட ஒரு மலை போல இன்னைக்கு பல மலைகளை, குப்பை மலைகளை அந்த ஏரியாவில் அந்த பகுதியில உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா கிருமி நோய் தொற்றுகள் என்பது அங்க அதிகரிச்சிருக்குது. மக்களுக்கு தொடர்ச்சியாக இரவு நேரங்கள்ல அந்த ஒரு கெட்ட நெடியும் மோசமான வாயை தொண்டையை கரகரப்பாக்கக்கூடிய, தொண்டையை இருமலை உருவாக்கக்கூடிய, புண்ணாக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு வந்து அங்க அந்த மோசமான துர்நாற்றம் என்பது வீசிக்கினே இருக்குது தொடர்ச்சியாக. இப்ப கடந்த 5 நாட்களாக அந்த குப்பை மலை என்பது யாரோ ஒரு சில நபர்களால அது எரியூட்டப்பட்டு இன்னைக்கு அந்த மலை முழுவதுமே எரிஞ்சு பெரியார் நகர், விவேகானந்தா நகர், காந்தி நகர், செல்வ விநாயகா நகர், சண்முகா நகர், பிடிஓ ஆபீஸ் சாலை, இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு 5 நாட்களாக கடுமையான புகை மூட்டத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏராளமான வயதானவர்கள், வயோதிகர்கள் இருக்கிறாங்க. நுரையீரல் பாதிப்பு உள்ள ஏராளமான மக்கள் இங்க இருக்கிறாங்க. கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தொடர்ச்சியாக அந்த நுரையீரல் பாதிப்புனால இருக்கக்கூடிய மக்கள் இப்ப அவங்களுக்கு வந்து கடுமையாக இருமலும், அவங்களுக்கு மூச்சு திணறல் என்பது ஏற்பட்டிருக்குது. பல பேர் இன்னைக்கு வந்து அந்த பெரியார் நகர்ல இருக்கவங்க, அந்த குப்பை பகுதியில் வாழக்கூடிய, குப்பை குடோன் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இன்னைக்கு வீட்டை விட்டு அவங்களோட உறவினர் வீட்டில் போய் தங்கக்கூடிய நிலைமை என்பது, அவல நிலை என்பது இன்னைக்கு பெரியார் நகர்ல உருவாகி இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த குப்பை கொட்டப்படுகின்ற அந்த மலை பகுதியிலேயே பள்ளிக்கூடம் இருக்குது, அரசு பள்ளி இருக்குது, அது இல்லாம ஒரு கம்பெனி இருக்குது, அது இல்லாம வந்து பால்வாடி இருக்குது. இப்படி குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க. 5 நாளா எரிஞ்சு அந்த குப்பை, அந்த புகை மூட்டம் என்பது பள்ளிக்கூடத்துல கடுமையாக பாதிச்சிருக்குது. இன்னைக்கு குழந்தைங்க பாதிச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமையில இன்னைக்கு இருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் உடனடியாக அந்த குப்பையை எரியுகின்ற அந்த குப்பைகளை அணைச்சி அங்கிருந்து அந்த குப்பையை, அந்த மலைகளை அப்புறப்படுத்தி மாதத்துக்கு ஒரு தடவை அந்த குப்பையை சேரக்கூடிய குப்பைகளை அகற்றிக்கிட்டே இருந்தாலுமே பெரிய அளவுல ஒரு பாதிப்பு இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். ஆனா இன்னைக்கு மழை மாதிரி 15 ஆண்டு காலமா சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக, மாவட்ட நிர்வாகம், மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள், மாவட்ட மற்ற அதிகாரிகள் எல்லாம், வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் உடனடியாக அங்க வந்து பார்வையிட்டு அந்த குப்பையை உடனடியாக இன்னைக்கு இரவு அதை அணைப்பதற்கான ஏற்பாடு செய்யணும். அது மட்டுமல்ல, அங்க குப்பையை வந்து உடனடியாக அகற்றணும். அகற்றி அந்த பகுதியோட மக்கள், ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை நிலையை சுமூகமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஊராட்சி நிர்வாகம், தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும்ன்றது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.